ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் நீங்கள் வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. சரின்னு சாப்பிட்லான்னு பார்க்கும்போது யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம 4 பாய்ஸ் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னடா இங்கே அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்டேன். ஏன் நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமா, நாங்களாம் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு ஜேகே ஹோபி தாயா அங்கே வந்து உட்காராங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏய் எனக்கு ஒரு நாள் வீட்டில் தனியாக சாப்பிட உங்களுக்கு முடியாதா, அதான் 4 பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் முடியாது எங்களாலாம் உன்னை விட்டுட்டு, அதனால தான் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, சரி ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஃபுட்டை நீங்கள் சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னீங்க அப்போ தான் டைம் பார்க்குறீங்க. ஐயோ டைம் ஆச்சு, சரி நாங்கள் காலேஜ் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கடகடன்னு ஓடி வந்து காரில் ஏறும்போது உங்களுக்கு உங்கள் சிஸ்டரோட ஞாபகம் வருது. ஆமாம், என் சிஸ்டர் நீங்கள் காலேஜுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஓ உன் சிஸ்டர் தானே, காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்களும் அதே மாதிரி நம்பிட்டு வரீங்க. நீங்களும் காலேஜுக்கு அப்போ தான் உள்ளே போய் இறங்கி உள்ளே போகிறீங்க. உங்கள் சிஸ்டரோட கார் வந்து நின்று அவங்களும் உள்ளே வராங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்போவே அனுப்பிச்சிட்டோன்னு சொன்னால் இப்போ தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டர் பார்த்து, என்னடி இப்போ தான் வரா அப்படின்னா, அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. அப்போது வந்துட்டு நம்ம ஹோபி தயாங்க, சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு உன் சிஸ்டர்கிட்ட. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன அப்படின்னு இவங்களை திரும்பி பார்க்குறீங்க. உன் சிஸ்டர் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லாது. இங்கே ஜேகே ஜிமினும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கையாட்டுறாங்க. இவ்வளோ யார் சொல்கிறதடா இப்போ நான் கேட்குறது அப்படின்னு சொல்லி இவனுங்க நம்மளை சொல்லுன்னு சொல்கிறானுங்களா இல்லை சொல்ல வேணான்னு சொல்கிறாளுங்களா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. நீங்கள் என்னடி ஆச்சு, ஏன்டி எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. அப்போ தாயாங்கே, அதுவா வண்டி பஞ்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா அப்படி தானே அப்படின்னு சொல்லி டிரைவரை பார்த்தோன்னா டிரைவரும் டகடன்னு ஓடி வந்து கிட்ட நின்று, ஆமாம் அவங்க வந்துட்டுருக்கும் போது எங்களோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதாவது டயர் ஸ்டெப்னி வச்சு மாற்றி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படியா, அதுக்கேண்டி நீ இவ்வளோ நேரம் திணற அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அப்படியே நம்ம 4 பாய்ஸும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி ரியா இவங்களோட ஒட்டிக்கிட்டு நானும் வரேன்னு வந்திருப்பா, இவளை எப்படி கழட்டி விட்டு போகிறது தெரியாமல் இவங்களோ அங்கேயே அவளை உட்கார வச்சு காரை வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளேயே உட்காரச்சிட்டு, இரு நாங்கள் வெளியில் போய் பார்க்குறோன்னு சொல்லி இவங்க வேறு காரில் வந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட பஞ்சர் ஓட்டுறோன்னு சொல்லி லேட் பண்ணி கொண்டு போய் அவளை அப்புறமா காலேஜில் விட்டுருன்னு சொல்லியிருப்பான். அவனே இவங்க சொன்ன மாதிரியே லேட்டாக வந்திருக்காங்க. இதெல்லாம் அவள் சொல்லலாம்னு நினைக்காது. இவங்க சொல்ல வேணான்னு கண்ணை காட்டி கண்ணையும் காட்டவும் பயந்து போய் அவளோ அவங்க சொல்கிறதாக்கா நடந்தது, எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடப்பாவீங்களா எல்லாருமா சேர்ந்து என்னை இப்படி பண்ணுறீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு உள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ட்ராமா ரிஹர்சல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ட்ராமா ரிஹர்சல் பண்ண போகிறீங்க. நம்ம பாய்ஸ் எப்படி மாஃபியாவோ அதே மாதிரி ஒரு பெரிய மாஃபியா ஆப்போசிட் கேங், அவனோட பையனும் இதே காலேஜில் தான் படிக்கிறான். நீங்கள்லாம் வந்துட்டு ட்ராமா ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்க தான் அவன் பார்க்குறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அவள் புதுசாக இருக்கா அப்படின்னு. மச்சான் நீ எப்போயாவது காலேஜ் வந்தால் எப்பட்றா தெரியும், அவளாம் செகண்ட் இயர் தான்டா படிக்கிறா, ஃபஸ்ட் இயர் இங்கே தான் படிச்சிருக்கா, நம்ம கண்ணில் தான் படல அப்படின்னு சொல்லி. அப்படியா, மிஸ் ஆயிடுச்சு, இனி மிஸ் ஆக விட மாட்டேன், அதெல்லாம் மிஸ் ஆனது தான்டா, அவள் இப்போது வேற ஒருத்தனோட மிஸ்ஸஸ், உனக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யார்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். டக்குன்னு கையெடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு, டே என்ன ஏன்டா கழுத்தை பிடிச்சி நெருக்கிற, டேய் என்ன நடக்காது, முடியாது, கிடைக்காது, இதெல்லாம் என் லைஃப்பில் கிடையவே கிடையாது, எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை மச்சான் அப்படின்னு எப்பட்றா சொல்கிற, ஏன்னா அவன் நினைக்கிறானுங்கள அவனுங்களோட ஒய்ஃப் அப்படி. என்னடா சொல்கிற அப்படின்னு நடந்ததெல்லாம் அப்புறம் சொல்கிறான். ஹே இது என்னடா இது, 7 பேரை ஒருத்திக்கலாமே, அப்போது நான் ஏதாவது ஜாயின் பண்ணுறதா தப்பே இல்லை மச்சான், நீ இங்கே தான் தப்பு பண்ணுற, நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி அவனுங்க ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக அவன்கிட்ட தூக்கி அவ்வளோ கொடுத்துட மாட்டானுங்க, தேவையில்லாமல் அவனுங்க வழியில் போகாத அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் இல்லை, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்த ரியா எப்போவுமே அவள் உங்களை தான் நோட்டமிட்டுருப்பா. இவங்க பேசுனதையும் அந்த சைட் வந்தப்போ அவள் கேட்டுடுறா.
அடடா இவனை வச்சு ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட கிரிமினல் மூலம் மறுபடியும் வேலை செய்து அவனை பார்த்து பீஸாவை கிளம்பிடுறா. இங்கே நீங்கள் இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. ப்ரொஃபஸரோ ஐயோ என்னால் முடியலடா டே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமினோ என்னயா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னால் அங்கே போய் உட்காந்துருக்கா அப்படின்னு. எத்தனை வாட்டி தான் சார் சொல்லித்தர்றது அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது எனக்கு சொல்லிக் கொடு, இது வரமாட்டேங்குது அப்படின்னு. இத்தனை வாட்டி சொல்லித்தாலும் மறந்துட்டு ஏறாது. ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்கன்னு மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லிக் கொடுக்குறாரு. அதே நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க இதெல்லாம் இவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா செட் ஆகாதுன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எல்லாத்துக்குமே டயலாக்லாம் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி பத்தியா என் டார்லிங் எப்படி சொல்லித்தரா நீ தான் இருக்கியே அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சரிடா நான் ப்ரொஃபஸரு என்னையவே இப்படி சொல்கிறீங்க எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ எப்படியோ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ரியாவோ நீங்கள் அவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அப்படியே திரும்பி பார்க்குறான். யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அவளோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். என்னது சிஸ்டராக வந்துட்டு ஒரு சிஸ்டரை வந்துட்டு கரெக்ட் பண்ண ஐடியா தரேன்னு சொல்லி சரி இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நீ நினைக்கிறது கரெக்ட் தான். நாங்கள் ஒன்றும் ஒன்றா பிறந்தவங்க கிடையாது. என்னோடய அப்பா அம்மாவும் ஒன்றும் அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவள் தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. ஸோ அப்படின்னு ஓகே மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாம் புரிஞ்சு. அப்போது இந்த கதையோட வில்லி நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஹீரோயினாக இருக்க வேண்டியவா என்னை வில்லி ஆக்கிட்டா. ஸோ நீயும் இப்போ என்ன ஹீரோவா, நீ ஏன் வில்லன் தானே அப்படின்னு சொன்னோம். அவனுக்கு கோவம் வந்து கழுத்தை பிடிக்கிறான். இந்த கழுத்தை பிடிக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ இப்போ என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருந்தே, எங்கே அவளை கரெக்ட் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரியா உசுப்பேத்தி விட்டுறா. வேணும் பார்க்குறியாடி, நீ சொன்னதுக்காக நான் செய்யணும்லாம் இல்லை, ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுவேன், அவளை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரியாவோ அப்பா எப்படியோ இவ பக்கம் இப்படி ஒரு தனது ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறா. இங்கே நீங்கள் காலேஜ் முடிஞ்சதும் சரி போகலாம் அப்படின்னு கிளம்போது ஜிமினோ எனக்கு ஏன்டான் தானே நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மியா நானும் வரலாமா அப்படின்னா ஜிமின் நீ எங்கே வர, 3rd வீல் ஒழுங்காக ஓடி போயிடு, நான் இவளை கூட்டிகிட்டு ரொமான்டிக்காக எங்கேயாச்சும் போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தயாங்க ஜேகே ஹோபிலாம் அப்படியே முறைக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு ஏன்ட்டான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு நீங்கள் பார்த்துக்குவீங்கள்ல அப்புறம் என்ன அப்படி சரி நாங்கள் எங்களோட டேர்ன் வரும்போது பார்த்துக்குறோம், வெறுப்பேத்தாமல் இப்போ நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்ல நாங்கள் போய்க்கிறோம் நீங்கள் கிளம்புங்கடா அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் திரும்ப மியா நின்றுட்டுருக்கா. மியாவை பார்த்து என்ன அப்படின்னா இல்லை அவங்க எங்கேயோ ரொமான்டிக் டேட் போகிறாங்களா, நம்ம ஜாலியாக அப்படின்னு ஜாலியாக அப்படின்னு சொல்லி ஹோபிகான்னு எடுக்கும். இவன் ஒருத்த என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போங்க அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி மியா சிரிக்கிறா. அப்படியே ஏகே வந்து சரி வா அப்படின்னு சொல்லி மியாவோட கழுத்தில் அப்படியே கையை போடுறான். அப்போ அது மியாவோ அட பாவி என்னை கூட்டிகிட்டு போறியா கொலை பண்ண போறியா, கன்னெல்லாம் வேணாம் அவங்க கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொலை பார்க்குறாங்க. நான் அவங்க கூட வரலடா, ஒரு லிஃப்ட் கேட்டதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் பேசாமல் என் ஹீரோ டார்லிங் கூட லிஃப்ட் கேட்டால் போய் இறங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு போ ஜிமின் உன்னை ஃபஸ்ட்டு காரில் ஏற்றுறானா பாரு, இல்லை காரை ஓ மேலே ஏற்றுறானா பாரு அப்படின்னு சொன்னான். அவன் இருக்கிற மூடுக்கு உன்னை காருக்குள்ளே ஏற்றினாலும் உன்னை போகிற வழியில் எங்கேயா பிடிச்சி தள்ளி விட்டுருவான், ஒழுங்காக எங்கள் கூட வந்துடு, அதுதான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கார் எடுத்துகிட்டு இப்போ வரியால் நாங்கள் போட்டுமா அப்படின்னு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா இப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டே இவங்க கிளம்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே ஜிமின் கிட்ட அம்மா எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொருடி ஏன் இவ்வளோ இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஒன்று வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அந்த டிரைவரை இறங்க சொல்லி நாங்கள் போய்க்கிறோன்னு அவன் தான் ட்ரைவ் பண்ணுறான். காருக்குள்ளே வந்தோம் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்ன பேபி என் ஃபேஸ் அவ்வளோ நல்லா இருக்கா, சைட் அடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு நீங்களோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஷையாகி திரும்பிக்கிறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போவோம், அப்போ நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் அது ஒரு டான்ஸிங் கிளாஸ் நடக்கிற இடம். அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இது என்ன டான்ஸ் கிளாஸா, யார் இங்கே டான்ஸ் பண்ணுறா, யாரை பக்கம் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு. யாரையும்லாம் பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே நல்லா போய் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா அங்கே ஜிமினோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அவன் டான்ஸ் ஸ்டெப்பை அந்த மாதிரி எல்லாம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. நீ டான்ஸரா, நீ நல்லா டான்ஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது என்னோடய பேஷன்,
நான் இங்கே யாரையும் அவ்வளோவா கூட்டிகிட்டு வந்ததே இல்லை, பிரதர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் என்ன அப்படிங்கிறான். இல்லை, உனக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு தோணியிருக்கு பாரு, அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி முதி பார்த்துட்டு, ஏய் நீ டான்ஸர் தானே, அப்போ டான்ஸ் பண்ண அப்படி, அப்போது நீயும் என் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவ்வளோவா டான்ஸ்லாம் வராது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே பேபி, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் உங்களை அப்படியே அவனோட கால் மேலே நிற்க வச்சு அப்படியே வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஃப்ளை பண்ணுற மாதிரி இவங்க 2 பேர் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரான். அப்படியே உங்களுக்கு நல்லா செம்மையாக இருக்குது அந்த டான்ஸ் பண்ணும்போது ஃபீலு. அப்படியே 2 பேர் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே ஒரு வாலில் பின் பண்ணி உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே நம்ம பாய்ஸ் மியாவை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. ரியாவை விட்டுட்டே வந்துடுறாங்க. ரியாவும் எப்பவும் போல் வெளியே எங்கே இவங்க யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்குறா வீட்டுக்கு. அவங்கெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ரியாவை விட்டுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கேட்கும். இல்லையே, அவளுக்கு வேறு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அங்கே வேறு கார் இருக்கான், டிரைவர் உன்னை பிக்கப் பண்ணுவார் சொல்லும் போதே கரெக்டாக டிரைவர் வந்து, மேடம் உங்களை நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றான். இங்கே ரியாவுக்கும் செம்மையாக காடாகுது. என்னடா வரும்போதும் கழட்டி விட்டீங்க, போகும்போதும் இருங்கடா அவங்கள வீட்டில் வந்து பசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வந்துட்டு அப்படி என்ன இவங்களுக்கு பிரச்சனை, என்னை கூட்டிகிட்டு வந்தால் தான் என்ன அப்படின்னு புலம்பிகிட்டே உள்ள வரா. இங்கே சித்தியோ என்னடியே ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. உங்களை காணோங்கம்மா எங்கள் அக்கா அப்படின்னு, அவள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க சித்தியுமே நோட் பண்ணுறாங்க. ஆமாம், எங்கே ஹீராவையும் காணோம் அப்படின்னு. ஹீராவும் ஜிமினும் வெளியில் போயிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு. ஓ டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியாவுக்கு செம்மையாக இருக்குது. என்னடா ஷிஃப்ட்டு போட்டு லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இருங்க எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் இப்போ இல்லை, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, எங்கே இவனுங்க கிட்டவே நெருங்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிடுமா. நம்ம ஜினோபா சுகா ஆரமும் வந்துடுறாங்க. எங்கே ஹீராவை காணோம் அப்படின்னு வரும்போதே உங்களை தான் தேடிட்டு வராங்க. இதை கேட்ட ரியாவுக்கும் இன்னும் கடுப்பாகுது. ஏன் இங்கே இருக்க எங்களெல்லாம் பார்த்தா மனுஷராக தெரியலையா, அவள் தான் இருக்கும் என்னமோ அப்படி சொல்லிட்டு அவள் ஜிமின் கூட டேட்டிங் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்துட்டு அப்படியே 3 பேரும் அப்படியே முறைக்கிறாங்க ரியாவா. என்னடா நடந்ததை சொன்னால் இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு. ஜிமின் கூட வெளியே போயிருக்கா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. ரியாவோ என்ன பண்ணுறது, யாரை கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிமின் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்கல பெருசாக. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஜேகேவோட ரூமுக்கு போகிறா. ஜேகே, என்ன நீ என் ரூமுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறான். அது எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு. என்னது டவுட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறான். அவன்கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறா. அவன் இப்படியோ அப்படியே எல்லா பக்கம் திருப்பி பார்த்து, இது என்ன புக்கு அப்படின்னு கேட்குறான். அது கிழிந்துச்சு. இவனுக்கு புக்கே என்னன்னு தெரில, இதில் எங்கேருந்து நம்ம டவுட்டுன்னு சொல்லி அவன்கிட்ட பேசுறது. இல்லை இதில் எனக்கு அந்த பாரு, ஃபஸ்ட்டு இந்த புக்கு என்னன்னே எனக்கு தெரியாது, இதில் டவுட்டு வேறு நீ கேட்க மாட்டியா, இதெல்லாம் நீ ஹீராவிட்ட கேட்டால் அவள் ஏதாவது சொல்லுவா, என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியும், நானே என்னோடய டவுட்டெல்லாம் ஹீரா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நீ சூஸ் பண்ண ஆள் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, இதெல்லாம் எனக்கு எதுவும் வராது, புக் எடுத்துகிட்டு ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு அங்கேருந்து விரட்டி விட்டுடுறான். ஐயோ பிளானெல்லாம் சொதப்பிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிடுமா. சித்தி வந்து, என்னடி இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைம்மா ஒரு டவுட் கேட்கலாம் வந்தேன். படுக்க நேரம் என்ன டவுட்டு, அக்கா வந்தானே வேணால் கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ரியாக்கோ, பிளான் பண்ணதெல்லாம் சொதப்புதே, ஏதாவது வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறா. இங்கே நீங்கள் ஜிமினை டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஜிமினை வந்து, ஸோ வாட் அப்படின்னா, ஸோ வாட்டா மணி என்ன, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாம் இப்போ என்ன அங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிமின் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே டான்ஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நீங்கள் ஜிமின் கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஜிமின் அப்படின்னு, என்ன பேபி அப்படிங்கிறான். இல்லை பசிக்குதுன்னு சொல்லுவேன். தெரியும் உனக்கு பசிக்குது தானே, நான் ஃபுட்டெல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே செம்மையாக வந்துட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் போய் உட்காந்து அப்படி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது. ஜிமின் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது, எப்படி அப்படி ஒன்றுன்னு கேட்குறீங்க.
ஆ ஒருத்தங்கள பிடிச்சிருந்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னால், ஐயோ ஸோ ஸ்வீட் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமினை மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினோ இப்போ டெம்ப் பண்ணாதடி, ஒழுங்காக சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட விடாமல் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிமின் சாப்பிடாம உங்களே பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஜிமின் பக்கம் திரும்பி, என்னாச்சு சாப்பிட்லையா, எதுவும் பிடிக்கலையா, உங்களுக்கு வேறு எதுவும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்ல நீங்கள், அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஜிமினோ, ஐயோ ஃபுட்டு சாப்பிட்லான்னு கேட்குதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாரு எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வேணாம் அப்படின்னு, வேறு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட திரும்ப வரான். நீங்கள் அப்படியே ஃப்ராடு, நீங்கள் எதை சொல்கிறேன்னு தெரியும், தள்ளு அப்படின்னு சொல்லி நகர்த்தி விட்டு ஜிமின் சிஸ்டர், இல்லைடி நான் அதை சொல்ல, நீ எனக்கு உன் வாயிலேருந்து அப்படியே ஊட்டி விட்டினா சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கையை கறி. நீங்கள் என்னது இது குழந்தையா நீ, அதுவும் இல்லாமல் வாயோட வாய் இதெல்லாம் ரொம்ப ஓவராக்கும், நல்லா தான் செய்ய மாட்டேன், வேணா ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை தேவையில்ல மேடம் அப்படி ஒன்றும் சொல்லிச்சிட்டு எனக்கு எதுவும் தர வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் வேறு ஆயிடுச்சு அப்படிங்கிறான் ஜிமின். கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினோ, அது நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ தான் இப்போ சாப்பிடு, உனக்கு பசிக்குதுன்னு இல்லை, சீக்கிரம் சாப்பிடு, வீட்டுக்கு வேறு போகணுன்னா டைம் வேறு ஆச்சுல்ல போகலாம் அப்படின்னு. சரி ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினை திருப்புறீங்க. ஜிமினோ, ஒன்றும் இல்லை வேணாம் எனக்கெல்லாம் யாரும் அப்படி சொல்லிச்சிட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். ரொம்ப பண்ணுறப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து அப்படியே ஃபுட்டை ஜிமினை டக்குன்னு பிடிச்சி அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் உங்கள் வாயிலேருந்து அவன் வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே சாப்பிட்டு சிரிக்கிறான். சும்மா விளையாண்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வரீங்க. ரியா அது வரைக்கும் கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துருக்கா, எப்படா வருவீங்கிற மாதிரி. அவங்க சித்தி கூட தூங்கிடுறாங்க. இவன் மட்டும் தூங்காமல் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்ருக்கா. நீங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே 2 பேர் வந்ததுமே ஓடி வரா ரியா. நீங்கள் ரியா நீ இன்னுமா தூங்கலை, இவ்வளோ நேரமாக முழிச்சிட்டு இருந்தா அப்படின்னு. ஜிமினோ, இது எதுக்கு குட்டிச்சா தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். இல்லைக்கா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு ஜிமின். ஆமாம் இவங்க பெரிய படிப்பாளி, நைட்டில் தான் டவுட் கேட்பாங்க. டைம் பார்த்தியா, போய் படு, காலையில் எதுனாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போயிடான். ரியாவுக்கும் செம்ம காண்டாகுது. ஜிமினும் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதெல்லாம் அப்புறம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் மேலே பார்த்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.